This video is sponsored by Buy Mode eShopping. வணக்கம் நண்பர்களே. தமிழ்நாட்டு அரசியலின் சுவாரஸ்யமான உலகத்திற்குள் ஒரு பயணம் போகலாமா? சரி, உட்காருங்கள். ஏனென்றால் தமிழ்நாட்டை உருவாக்கிய சினிமா, இளம் தலைவர்கள், மொழி போராட்டங்கள் பற்றிய ஒரு சுற்றுப்பயணம் செல்ல போகிறோம். முதலில் சினிமாவை பற்றி பேசுவோம். தமிழ்நாட்டின் அரசியல் கலாச்சாரம் அதன் திரைப்படத்துறையுடன் இணைந்திருப்பது தெரியுமா? ஆம், அது உண்மைதான். மாநிலத்தின் மொழி மற்றும் கலாச்சார அடையாளம் பிராந்திய சினிமா மூலம் பாதுகாக்கப்படுகிறது. துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் சமீபத்தில் இந்த பிராந்திய படங்களின் முக்கியத்துவத்தை எடுத்திருந்தார். வடக்கில் ஆதிக்கம் செலுத்தும் இந்தி சினிமாவுக்கு இது முற்றிலும் மாறுபட்டது. திராவிட இயக்கம் தமிழ் இலக்கியம் மற்றும் சினிமாவை ஜனநாயகப்படுத்துவதில் பெரும் பங்கு வகித்தது. சமஸ்கிருத மைய உள்ளடக்கத்திலிருந்து தொழிலாளர் வர்க்கம் மற்றும் சாதி எதிர்ப்பு கதைகளுக்கு கவனத்தை மாற்றியது. இந்த கலாச்சார மாற்றம் தமிழ்நாட்டு அரசியலில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தியது. குறிப்பாக விடுதலை புலிகள் கட்சி போன்ற கட்சிகளின் எழுச்சியுடன் இது நிகழ்ந்தது. வலுவான பிராந்திய கலாச்சாரம் பெரும்பாலும் மாநிலத்தின் அரசியல் இயக்கத்தில் பிரதிபலிக்கும். இது தமிழ்நாட்டின் அரசியல் நிலப்பரப்பை பாலிவுட் ஆதிக்கம் செலுத்தும் வட இந்தியாவை ஒப்பிடும்போது தனித்துவமானதாக ஆக்குறது. இப்போது தமிழ்நாட்டு அரசியலில் உள்ள புதிய தலைவர்களை பற்றி பேசுவோம். திமுகவின் உதயநிதி ஸ்டாலின், பாஜவின் அண்ணாமலை, தேமுதிவின் விஜய் என அரசியல் களம் புதுமுகலா பரபரப்பா உள்ளது. கனிமொழி, தொல், திருமாவளவன் போன்ற மூத்த தலைவர்கள் இன்னும் குறிப்பிட்ட செல்வாக்கை செலுத்துகின்றனர். ஜெயலலிதாவுக்கு பிறகு அதிமுக ஒரு தலைமை வெற்றிடத்தை எதிர்கொள்கிறது. எடப்பாடி கே பழனிசாமி அதிகாரத்தை ஒருங்கிணைக்க முயற்சிக்கிறார். விஜயின் அரசியல் பிரவேசம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. கூட்டணி உத்திகள் ஆராயப்படுகின்றன. இருப்பினும் ஆந்திர பிரதேசத்தை போலல்லாமல் தமிழ்நாட்டின் அரசியல் நிலப்பரப்பு தனித்துவமானது. பாஜக கூட்டணிகளை அமைக்கும் முயற்சிகள் சவால்களை எதிர்க்கின்றன. அதிமுகவின் எதிர்காலம் நிச்சயமற்றதாவே உள்ளது. மாநிலத்தின் அரசியல் விதியை வடிவமைப்பதில் குடிமை சமூகம் மற்றும் சிந்தனை மிக்க குடிமக்களின் பங்கு முக்கியமானது. கடைசியா 960 கலக்கத்து திரும்பி இந்த எதிர்ப்பு போராட்டங்களை மீண்டும் பார்ப்போம். முக்கியமா மாணவர்களால் நடத்தப்பட்ட இந்த போராட்டங்கள் தமிழ்நாட்டில் ஒரு குறிப்பிட்ட அரசியல் இயக்கமாயிருந்தது. ஆளும் காங்கிரஸ் கட்சி அதிகாரத்தை இழந்தது. 1967 திராவிடர் முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தது. இந்த கிளர்ச்சி தமிழ்நாட்டு அரசியலில் ஒரு திருப்புமுனையாயிருந்தது. இது இன்று வர தொடரும் திராவிட கட்சி ஆட்சிக்கு வழிவிட்டது. வலுவான தமிழ் கலாச்சார தேசியவாதம் மற்றும் ஆரிய ஆதிக்கத்தின் அடையாளமாக கருதப்படும் இந்த திணிப்புக்கு எதிர்ப்பு இந்த போராட்டங்களுக்கு தூண்டுகோலா இருந்தது. சியன்னாதுரை, கருணாநிதி போன்ற தலைவர்களின் கீழ் திமுக ஒரு பரந்த கூட்டணியை அமைத்தது. சமூக நீதி நடவடிக்கைகளை ஊக்குவித்தது. மேலும் இலக்கியம், சினிமா மற்றும் பிற கட்சிகளுடன் கூட்டணிகளை பயன்படுத்தியது. உட்பிளவுகள் மற்றும் பரிணாம வளர்ச்சி கூட்டணிகள் இருந்த போதிலும் திமுக தமிழ்நாட்டில் ஒரு ஆதிக்க அரசியல் சக்தியாக உள்ளது. அது கூட்டாட்சி, தமிழ் உரிமைகள் மற்றும் மக்கள் நலத்திட்டங்களை ஆதரிக்கிறது. எனவே இதுதான்